ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் டாட்டியா சூப் ரெசிபி பார்க்க போறோம். இந்த சிக்கன் டாட்டியா சூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப் வந்துட்டு கிளியர் வெரைட்டி சூப் அந்த மாதிரி தான். ஆனால் இந்த சூப் வந்துட்டு ஒரு ஹோல் மீலுக்கே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு லஞ்சுக்கோ ஒரு டின்னருக்கோ கூட வந்துட்டு நம்ம இந்த சூப்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த சூப் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்தது அப்படின்னாக்கா ஒரு 15 மினிட்ஸ்லலாம் இந்த சூப் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்க இந்த சூப் ரெசிபி எப்படி பண்ணலான்னு குவிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த சூப்பில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் தான். சிக்கனில் வந்து சிக்கன் பிரஸ்ட் இருக்கணும், போன்லெஸ் மீட்டாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு, ஏன்னா நம்ம இதை வந்து வேக வச்சு ஷ்ரெட் பண்ணி தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, சிக்கனை வந்து அப்படியே தண்ணியில் போட்டு உப்பு பெப்பர் சேர்த்து அப்படியே வேக விட்டுருவேன். ஏன்னா இந்த சூப்புக்கு வந்து மெயினாக வந்து ஸ்டாக் வேணும். சிக்கன் ஸ்டாக் வந்துட்டு கடையில் வாங்குறத யூஸ் பண்ணாமல் நான் வந்து வேக வச்சு தண்ணி எடுத்து அந்த ஸ்டாக்கே யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். பூண்டு, வெங்காயம் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட், கார்ன், கேப்சிகம், இன்னும் என்னென்ன வெஜிடபிள் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்போது சூப் வைக்க எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து பீனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அது சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டையும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். நல்லா வந்துட்டு கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது மட்டும்தான் ரொம்ப நல்லா வதக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அடுத்தது ஒரு ஹாஃப் ஆலபினோ பெப்பர் வந்துட்டு கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஆலபினோ பெப்பர் வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும் இந்த சூப்புக்கு. அதனால அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேரட், கார்ன் எல்லாத்தையும் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இதை வந்து லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். ஏன்னா இதை வந்து நம்ம வேக வைக்கவும் போகிறோம் அப்படிங்கிறதுனால லைட்டாக 2 பெரட்டி விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயினாக வந்து அரைச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை மாறுற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்கு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், இது எல்லாம் இவ்வளோதான் வதக்க வேண்டியது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெப்ரிக்கா அப்படிங்கிறது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஹோல் ஒரகானோ வந்துட்டு இங்கே வந்து நான் காய வச்ச ஸ்பைசஸ் வந்து கடையில் கிடைக்கும். அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்ஸ்லி அது வந்து 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து லாஸ்ட்லேயும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது வதங்கிறதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாம் வந்துட்டு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு அந்த டைமுக்குள்ளே. ஸோ அதை எடுத்து இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஷ்ரெட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஃபோர்க்கை வச்சு நீங்கள் வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டி பீஸாக எடுத்துட்டோம்னா சூப்பில் வந்து அதோட கன்சிஸ்டன்சி நமக்கு சாப்பிடும்போது வாயில் வர்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிக்கன் பிரஸ்ட் யூஸ் பண்ணாலே வந்து 4 பேர் தாராளமாக சூப் வந்துட்டு சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ ஷ்ரெட் பண்ண சிக்கனையும் சேர்த்து எடுத்து அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்த தண்ணி இருக்கு இல்லையா, சிக்கன் ஸ்டாக், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வேக வைக்கிறப்ப நல்லா நிறைய தண்ணி ஊற்றியே வேக வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய சிக்கன் ஸ்டாக் கிடைக்கும். இப்போது இதில் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துட்டு மீதி இருக்கிற வந்து மேலே அந்த பிரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வந்து இன்னும் சூப் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னாக்கா சிக்கன் ஸ்டாக் இல்லைனா வெஜிடபிள் ஸ்டாக் வந்து கடையில் கிடைக்கும். அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே கூட அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சு அதோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துட்டோன்னா அதான் வெஜிடபிள் ஸ்டாக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு சேர்த்துட்டு இதை வந்து பாயில் பண்ணிட வேண்டியது தான். நல்லா வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சூப் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதனால நம்ம வந்து இந்த டாட்டியா சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா ஒரு 4-5 சிப்ஸை மட்டும் பொடி பண்ணி இதில் அப்படியே சேர்த்துடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டாட்டியாஸ் இருக்கும், ஃப்ளோர் டாட்டியாஸ், அதையுமே வந்துட்டு அரைச்சி போடுவாங்க. எனிதிங் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு அவ்வளோதான். ஒரு கொதி வந்தது, ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே இறக்கிடலாம். சூப்பை இறக்கி வச்சுட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் அதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவகாடோவை எடுத்து வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வர மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ இந்த சூப்பை வந்து அவகாடோ, சீஸ் அண்ட் சிப்ஸ் இதெல்லாம் வச்சு அந்த சர்வ் பண்ணுவாங்க. சில பேர் அதில சவர் கிரீம் கூட சேர்த்துக்குவாங்க. ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இத வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அவகாடோ எடுத்தாச்சு. ஒரு பவுல்ல நல்லா வந்துட்டு சூப்ப வந்துட்டு உள்ள இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி இந்த சூப் வந்துட்டு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். வின்டர் டைம்ல அவ்ளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹாட்டா வந்து சர்வ் பண்றதுக்கு. ஸோ இப்போ சூப் ஊத்திட்டு மேல வந்துட்டு ஷ்ரெடட் சீஸ் இருக்கும் இல்லையா? அத ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறமா உங்களுக்கு சீஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அவகாடோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு டார்ட்டியா சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு பீஸ் வர மாரி எடுத்து அப்படியே குடிச்சீங்க அப்படின்னாக்க, அவ்ளோ வந்துட்டு டேஸ்ட்டா இருக்கும் இந்த சூப். இது வந்து என்னோட ஃபேவரட் மெக்சிகன் சூப். ஆக்சுவலி இந்த சூப் வந்து வாரத்துல ஒரு தடவ ஒரு மீல்க்கு பதிலா நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாவும் இருக்கும். அதே சமயம் வந்து எப்பவுமே சாப்பிடுற மாரி ஒரே மாதிரி கார்ப் மாரி இல்லாம எல்லா குசினையும் நம்ம ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய். டேக் கேர்.